வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களை நோக்கி வருவது என்ன, அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி ஏதோ ஒன்று வருகிறது. என்ன வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 பொதுவான வாசிப்பு, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யாரையும் குறிப்பிட்டோ யாரோடைய பெயரும் சொல்லியோ நம்மலாம் இங்கே பார்க்கல. பொதுவான வாசிப்பு, பொருந்தினதை மட்டும் எடுத்துக்கோங்க. குரூப் 1 நீங்கள் பொருந்தலைன்னா நீங்கள் இந்த வாசிப்பையே நீங்கள் தவிர்த்துருங்க. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி வருவது என்ன, உங்களை நோக்கி வரக்கூடிய அந்த செய்தி என்ன, அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருகிறது. என்ன அந்த செய்தி? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி ஏதோ ஒன்று வருகிறது. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 உங்களுக்கு வந்திருக்கிறது ஜிஞ்சர், மேனிஃபெஸ்டிங் பர்சனல் பவர் அண்ட் ரிட்ரிபியூஷன். வாவ், குரூப் 1 மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வருகிறது. நீங்க ரொம்ப ரொம்ப காலமாக, கிட்டத்தட்ட 2 வருஷம் சொல்லலாம், 1 வருஷம் சொல்லலாம், அல்லது ரொம்ப குறுகிய காலம் அப்படின்னாலும் ஒரு 6 மாசத்துல இருந்து அதன் பிறகு 6 monthsல இருந்து, சில பேர் வந்து 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷமாக நீங்க ஏதோ ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்கீங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அல்லது எதுவுமே சொல்லாம எப்பொழுதும் அந்த எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ளேயே இருந்திருக்கு. இது எனக்கு நடக்கணும், கிடைக்கணும், இது எப்போ 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 அப்படிங்கிற விஷயம் கூட இப்பொழுது ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஏதோ ஒன்று நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள நினைச்சிருந்தது ஒன்று நடக்க இருக்கு. பர்சனல் பவர் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் இங்க சொல்லியிருக்கிறாங்க. பர்சனல் பவர் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி கிடைக்குது, தனிப்பட்ட சக்தி, தனிப்பட்ட ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்குது, ஏதோ ஒரு விடுவு காலம் பிறக்குது. ஏதோ எனக்கு புகை மூட்டமாக இருந்த சில விஷயங்கள்ல இருந்து எனக்கு இப்போ அதே தாங்க ஒரு தைரியம், ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்குது. நிறைய ஞானம் பிறக்குது. உள்ள இருந்து உங்களுக்கு நிறைய சொல்லி, எப்படி சொல்றது, பரமாத்மா வந்து உள்ள இருந்து உங்களுக்கு நிறைய சில விஷயங்கள்ல சொல்லி கொடுக்குறாரு. இல்ல, இது இப்படி செய்யாத, இது இப்படி பண்ணு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. குரூப் 1 ரொம்ப சக்தி உள்ள செய்தியாக இருக்கு. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி ஏதோ ஒன்று வருகிறது. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோடு உங்களுக்கு ஜிஞ்சர், மேனிஃபெஸ்டிங், அதுதான் மன்னிக்கணும், மேனிஃபெஸ்டிங் பர்சனல் பவர் அண்ட் ரிட்ரிபியூஷன் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களை நோக்கி வருவது என்ன, உங்களை நோக்கி அந்த வரக்கூடிய செய்திகளோ ஆசீர்வாதங்களோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1. சரி, குரூப் 1 இங்க 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் குரூப் 1 ஷேடோல என்ன செய்தி இருக்குது அப்படிங்கறத பாத்துடலாம். வாவ், தி ஸ்டார். குரூப் 1 என்ன சொல்றது? குரூப் 1 இப்போதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, மேனிஃபெஸ்டிங் அண்ட் தி ஸ்டார் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே செய்தி தான். நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாள் பிரார்த்தனை, அதோடு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தது, வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லிக்காத ஒரு விஷயம் இப்பொழுது கைக்கு வர இருக்கு. ஏதேனும் உங்க மனதளவுல, உடல் அளவுல, அதுதாங்க உடல் ரீதியாகவோ புத்தி ரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க இப்போ ஆக்சுவலி யூ ஹேவ் ஹீல்டு அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்ப குணமாயிட்ட. ஸோ இப்போ என்னென்னலாம் பிளாக்டா இருந்ததோ, என்னென்னலாம் தடைப்பட்டு இருந்ததோ அதெல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி, இப்பொழுது நீ நினைக்கிற ஒரு விஷயத்த கேளு, நான் தரேன் அப்படிங்கறது தான் பிரபஞ்சமும் இங்க சொல்றாங்க. அதோடு நீங்க நினைச்சது மட்டும் இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்டது கூட இங்க ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இங்க வர இருக்கு. குரூப் 1 வாழ்த்துக்கள். குரூப் 1 ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லயும் பார்த்துருவோம். 6 of Cups. குரூப் 1 என்ன? குரூப் 1 என்ன நடக்குது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 8 of Wands. குரூப் 1 எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. குரூப் 1 அவங்க கண்ண முன்னாடி தான் ஷஃபிள் பண்ணேன் இல்லையா, நீங்களே பாருங்களேன். குரூப் 1 மேனிஃபெஸ்டிங் 8 of Wands and the Star. 8 of Wands அப்படிங்கிறது உங்களை நோக்கி ஏதோ ஒன்று வேகமாக வருகிறது. இந்த தலைப்பும் என்ன, ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருகிறது. 8 of Wands என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நோக்கி கண்டிப்பாக ஏதோ ஒன்று வருகிறது. ஒரு கம்யூனிகேஷன், நீங்க நினைத்த காரியம்
நீங்க ஆசைப்பட்டது, நீங்க manifest பண்ணது, இது அனைத்தும் உங்களை நோக்கி வேகமாக வருகிறது. ஹார்ட் ஆஃப் தி ரீடிங்ல 6 of cups, இது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க முன்னாடி யாருக்கிட்டையாவது பழகி இருந்து மனம் உடைந்து போயிருந்தீங்கன்னா அவர்களிடம் மனம் விட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட குரூப் 2க்கும் இதே மாதிரியான செய்தி தான் வந்திருக்கு. என்ன ஆச்சரியம்னு எனக்கு தெரியல. குரூப் 1 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான செய்திகள் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் குரூப் 2வை நீங்கள் போய் பாருங்க. ஏன்னா நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஷஃபிள் பண்ணினேன் இல்லையா? அப்போ அதே மாதிரி செய்திகள் கொடுக்குறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக குரூப் 1ஐயோ 2ஐயோ தேர்ந்தெடுத்து பார்ப்பவர்களுக்கு ஏதோ ஒன்று வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தடைப்பட்டு இருந்தது, விலகி இருந்தது, ரொம்ப பிளாக்டா இருந்தேன், ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன், கம்ப்ளீட்லி ஹீல்ட், நான் இனிமேல் என்னை எதுவுமே பாதிக்காதுங்கிற அளவுக்கு இப்பொழுது நல்ல விஷயங்கள் தான் இப்பொழுது நடக்க இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ த ஸ்டார் 8 of wands இந்த manifestation அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நினைத்த காரியங்கள் வருது. தடைப்பட்டு இருந்ததுன்னா தடைகள்லாம் உடைந்து அதுதான் நீங்க பிரார்த்தனை பண்ணது உங்களை நோக்கி வருகிறது. யாரோ ஒருத்தவங்க 6 of cups இந்த 8 of wands வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேச இருக்கிறாங்க, பேச போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்த மாசம் கடைசிக்குள்ள இருக்கலாம், அல்லது இந்த மாதம் கடைசிக்குள்ள, அல்லது இந்த வருஷம் கடைசிக்குள்ள இது நடக்கலாம். இது எல்லாருக்கும் இல்ல குரூப் 1, நான் உண்மையத்தான் சொல்றேன். அப்ப எனக்கு நடக்காதாங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா என்னுடைய பணிவான வேண்டுகோள் குரூப் 1, நீங்க வந்து தனிப்பட்ட வாசிப்படுத்து பாருங்க. நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் விருப்பப்பட்டுட்டு இருந்தேன், நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கிடைக்குமா வருமா, இல்ல இந்த மாதிரி ஒரு நபரால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன், எனக்கு பாதிப்புகள் இருந்தது, பட் ஐம் அப்சல்யூட்லி ஹீல்டு நவ். ஸோ எனக்கு வந்து இப்போ அவர்கள் மறுபடியும் வராங்கங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கப்ப வருவாங்களா அப்படிங்கிறத அதை நிச்சயப்படுத்துறதுக்காக நீங்க தனிப்பட்ட வாசிப்படுத்தி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஆக்சுவலி நல்லா இருக்கும். கண்டிப்பாக நான் வழக்கம் போல சொல்றது தான் குரூப் 1, நீங்க கோவிந்த் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணும்னு கிடையாது. பல டெரோ வாசிப்பாளர்கள் எங்களை விட சிறப்பாக இருக்கிறாங்க, அவர்கள் கிட்ட கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். என்ன இருந்தாலும் சரி, 6 of cups இந்த 2 விஷயம் சொல்றாங்க. ஸ்டாவோட ஒப்பிட்டு நான் சொல்றேன் குரூப் 1, இவர்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து உங்ககிட்ட பேசுறது, அல்லது நல்ல ஆரோக்கியமான நட்பு, ஆனா கொஞ்ச காலத்துல ஏதோ பிரிவு ஏற்பட்டிருக்கலாம், சந்திப்பு இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப அவர்கள் திடீர் சந்திப்பு ஏற்படுறது எப்படி இருக்குன்னா, அப்ப அவர்களிடம் பேசும் பொழுது மனசு ரொம்ப லேசாகிறது, ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, அந்த மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு சந்திப்பு, ஏதோ நினைத்தது, அது வந்து உறவு மட்டும் இல்ல, ஒரு நபர்னு இல்ல, நீங்க நினைத்த காரியம் கூட இருக்கலாம். அது உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய லட்சியமாக இருக்கலாம், உங்களோட ஆசையாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருகிறது, அது கண்டிப்பாக இப்பொழுது நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க குரூப் 1. கடைசியாக குரூப் 1க்கு என்ன அறிவுரை அல்லது என்ன ஆலோசனை, அவங்களே வந்துட்டாங்க பாருங்களேன், நம்ம பார்க்கலாம். பாருங்க குரூப் 1 ஜஸ்டிஸ், அதே தாங்க. இந்த முறை மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறவர்கள் உங்களை நோக்கி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதனாலதாங்க பர்சனல் பவர், ஏதோ உங்ககிட்ட இப்பொழுது ஒரு சக்தி இருக்கு. அவங்களே வந்து உங்ககிட்ட பேசும்பொழுது நீங்க இப்ப எதுக்கும் வந்து சாய மாட்டீங்க, எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. என்ன இருந்தான்னா நான் பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இப்பொழுது உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நியாயம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத ஜஸ்டிஸ் இங்க சொல்றாங்க. சோ யாராவது வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது, மனமிட்டு பேசி உண்மைகளை வெளிப்படுத்துறது, உண்மையை சொல்றது, இல்ல நீ ஏதாவது மறைச்சிருந்தீங்கன்னா நீயும் என்கிட்ட உண்மையை சொல்லு, அந்த மாதிரிங்கிறது. சோ என்ன இருந்தாலும் சரி, நியாயம் படி இப்பொழுது நீங்க நினைத்த காரியங்கள் இப்பொழுது கைகூடி வர இருக்கிறது. அதோடு உறவு, நபர், நட்பு அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் மன்னிப்பு கேட்கறது, மனமிட்டு பேசுறது, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஜஸ்டிஸ் இங்க சொல்றாங்க. ஸோ குரூப் 1 அது மட்டும் இல்லைங்க. ஜிஞ்சர் அப்படிங்கிறது என்னங்க, இப்போ வந்து நான் வந்து உணவு ரீதியாக தான் இப்போ நான் அந்த உதாரணத்தை கொடுக்க போறேன். குரூப் 1, நீங்க இப்போ ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றீங்க, செரிக்கலன்னா என்ன ஆகுறது, அந்த ஜிஞ்சரை சாப்பிட்டா நமக்கு வந்து செரிமானம் கிடைக்கிறது, அப்பாடான ஒரு திருப்தி. அதே தாங்க, அப்போ நினைத்த காரியம் ஒன்று நடக்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி, ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய செய்தியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது குரூப் 1. வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.
வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள். உங்களை நோக்கி ஏதோ ஒன்று வருகிறது. என்ன வருகிறது குரூப் 2? ரொம்ப நானும் ஆவலோட இருக்கிறேன். என்ன அந்த செய்தி குரூப் 2க்கு கொடுக்க இருக்கிறாங்க? ஆசீர்வாதங்கள் பார்க்கலாம். தயவு செய்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யாரோட பேரு, ராசி, நட்சத்திரம்லாம் நம்ம இங்க சொல்லி பார்க்கல. பொதுவான வாசிப்பு பொருந்தனதை நீங்க எடுத்துக்கங்க. பொருந்தலை அப்படின்னா நீங்க அந்த வாசிப்பை தவிர்த்துருங்க. குரூப் 2. சரி, குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி வருவது என்ன? உங்களை நோக்கி வருவது என்ன? குரூப் 2 நோக்கி அந்த ஆசீர்வாதம் என்ன? குரூப் 2 நோக்கி வருவது என்ன? அந்த செய்தி என்ன? அந்த ஆசீர்வாதங்கள் என்ன? குரூப் 2 பார்க்கலாம். குரூப் 2 என்ன செய்தி சொல்றாங்க? என்ன அந்த நல்ல செய்தி, ஆசீர்வாதம், என்ன நேர்மறையான செய்தி பார்க்கலாம். குரூப் 2 வந்திருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, குரூப் 2 உங்களை நோக்கி வருவது என்ன? வாவ், ரோஸ், ரொமான்ஸ், கிளாமர் அண்ட் ஸ்வீட் டைம்ஸ். குரூப் 2 வாழ்த்துக்கள். ரொமான்ஸ், ரொம்ப அழகான அந்யுன்யமான ஒரு உறவு சந்திக்க இருக்கிறீங்க, அல்லது ஏற்கனவே நீங்க உறவுல இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு அழகான அன்பு. எப்படி சொல்றது, இப்போ நீங்க அதே தான், இப்போ நீங்க ஏற்கனவே ஒரு உறவுல இருக்கிறீங்கன்னா அந்த உறவு இன்னும் மேம்பட போகுது. இன்னும் நல்ல அன்போடு, நல்ல அரவணைப்போடு அந்த மாதிரியாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது, ரொமான்ஸ் அப்படிங்கிறது, ஏற்கனவே நீங்க உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ஆனா இன்னும் அன்பை சொல்லாம இருக்கிறீங்கன்னா இனிமேல் இந்த பூவை கொடுத்து அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றது, அவங்கள்கிட்ட உங்களுடைய அன்பை சொல்றது, அன்பை வெளிப்படுத்துறது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல கிளாமர் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை அழகுபடுத்திக்கிறது, அழகாக உடுத்துறது. இப்போ நீங்க உங்களை ரொம்ப அழகுபடுத்திக்கிறீங்க போல இருக்கு. உடல் எடையை குறைக்கிறது, நல்ல ஆரோக்கியமாக உணவு சாப்பிட்றது, உடற்பயிற்சிகள் செய்யறது, யோகா பண்றது, கிட்டத்தட்ட கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் வான்ஸோட எனர்ஜி, ஆற்றலை தான் இங்க கொடுக்குறாங்க. குரூப் 2 வாழ்த்துக்கள். ஸ்வீட் டைம்ஸ். ஸ்வீட் டைம்ஸ்னு சொல்லும் பொழுது 2 விஷயங்கள் சொல்றாங்க குரூப் 2. நான் அதையும் சொல்லிக்கிறேன், பொருந்தினதை எடுத்துக்கங்க குரூப் 2. ஸ்வீட் டைம்ஸ்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு நீங்க யாரையோ முன்னாடி நீங்க பழகின ஒருத்தவங்களை போய் இப்பொழுது சந்திக்கிறது. நானும் நீயும் இப்படி பேசணுமே, இப்படி பழகணுமே, நல்ல நட்பு இருந்தது, இப்போ நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் டைம்ஸ். அவர்களை போய் சந்தித்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உரையாடல் உங்களுக்குள்ள நடக்குது. அதன் பிறகு நீங்க உங்களுடைய வழியில போறீங்க. ஏன்னா ஸ்வீட் டைம்ஸ்னு சொல்லும் பொழுது நடந்து முடிந்த சில விஷயங்களை சந்தித்து கலந்து உரையாடுறது அப்படிங்கிறது. அதோடு ஸ்வீட் டைம்ஸ்னு இன்னொரு விஷயம் சொல்லும் பொழுது, இப்பொழுது நீங்க ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா போய் அவர்களோட நல்ல இன்பமான நேரத்தை, இனிப்பான நேரத்தை அவர்களோட எப்படி சொல்றது, நேரத்தை கழிக்கிறது, ஆரோக்கியமாக நேரத்தை கழிக்கிறது. ஏற்கனவே உறவுல இருக்கிறீங்க, காதலர்களாகவோ கணவன் மனைவியாகவோ இருந்தீங்கன்னா இப்பொழுது இன்னும் ரொம்ப இனிப்பான நேரங்களா நீங்கள் இருவருமே ஒரு டேட்டிங் போடுறது, அந்த மாதிரியான ஒரு நேரத்தை இன்னும் நல்ல இருவருமே ஒன்றாக இணைந்து ஆரோக்கியமாக கழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. வாவ், ரொம்ப அழகா இருக்கு குரூப் 2. பார்க்கலாம் டெரோ என்ன செய்தி சொல்றாங்க. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி ஏதோ ஒன்று வருகிறது. என்ன? அதோடு இவர்களுக்கு வந்திருக்கிறது ரோஸ், ரொமான்ஸ், கிளாமர் அண்ட் ஸ்வீட் டைம்ஸ் அப்படிங்கிற செய்திகளையும் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ன அந்த செய்தி இவர்களை நோக்கி வருகிறது? என்ன அந்த ஆசீர்வாதம்? என்ன அந்த நேர்மறையான செய்தி? அதோடு ரோஸ் என்கிற ஆரக்கல் செய்திகளும் வந்திருக்கிறாங்க குரூப் 2க்கு. பார்க்கலாம் குரூப் 2 என்ன செய்தி சொல்றாங்க. நம்ம ஷேடோல என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் 2. அடேங்கப்பா, என்னங்க சொல்றது, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். குரூப் 2 ஆஃப் கப்ஸ். குரூப் 2 இப்போதான் உறவு, அன்பு, பாசம், ரொம்ப 2 பேரும் சந்திக்கிறது, 2 பேரும் அன்பு செலுத்திக்கிறது, அன்பான வார்த்தைகள் பகிர்ந்துக்கிறது. ஐயோ சந்தித்தோமே, பழகணுமே அப்படிங்கிறத, ஏற்கனவே உறவுல இருந்தாலும் டேட்டிங் போறது, அழகுபடுத்திக்கிறது, அழகான உடைகள் ஒருத்தர் வாங்கிக்கிறது. ஸோ 2 ஆஃப் கப்ஸ், இட்ஸ் அபவுட் அ பார்ட்னர்ஷிப். அழகான ஒரு உறவு இணைய இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க குரூப் 2. சரி, குரூப் 2 ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லயும் என்ன சொல்றாங்க? ஹாய் பிரிஸ்டஸ். இரண்டுமே பாருங்களேன் 2 2. இது குரூப் 2. ஸோ 3 2.
அப்போ நீங்கள் நிறைய பேர் குரூப் 333 ஏஞ்சல் நம்பர்ஸை பார்ப்பீங்க, அல்லது 222, அதே தான் 222, 22, அதோடு வந்து நீங்கள் 12 இதெல்லாம் நீங்கள் நிறையா பார்ப்பீர்கள் போல இருக்கிறது. எல்லாருக்கும் இல்லை, குரூப் 2 வெரி ஃபியூ பீப்புள், குறிப்பிட்டவர்களுக்கு. ஹாய் பிரிஸ்டஸ்க்கும் கிளாமருக்கும் நீங்கள் இப்போ ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. மற்றவர்களை கவரக்கூடிய ஏதோ ஒரு அழகு, இப்பொழுதோ ஏதோ ஒரு க்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், ஏதோ ஒரு வசீகரம், ஒரு க்ளோ. நீங்கள் இப்போ எங்கேயாவது கடைக்கு போகிறீங்க, நடந்து போகிறீங்கன்னா ஒரு சில பேர் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. முன்னாடி அந்த மாதிரி எதுவும் இருந்திருக்காது, பட் இந்த முறை ஏதோ உங்ககிட்ட ஒரு அழகு, ஒரு க்ளோ. இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு மனைவி கணவன் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவர்கள் கூட முன்னாடி பெருசாக கண்டுக்கிறது இல்லை போல இருக்கு. ஆனால் இந்த முறை அவர்கள் ஏதோ உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது, ரொம்ப உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கிறீங்க. யூ ஆர் பிகமிங் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2 மூன்றாவது செய்தியும் பார்த்துருவோம். கடவுளே, குரூப் 2 ஹைரோஃபண்ட் என்ன சொல்றது? குரூப் 2 கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே ஏதோ வந்து ஏதேனும் பிரிவுகள் ஏற்பட்டிருந்தது. நான் இவரோட பிரிஞ்சு இருந்தேன், அல்லது இந்த பெண்ணோட நான் பிரிஞ்சு இருந்தேன்னா இப்பொழுது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் மறுபடியும் இணைய இருக்கிறீங்க. அதோடு பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு ஒரு கவுன்சிலிங் பண்ணுறது, அதன் மூலியமாக நீங்கள் இருவரும் இணைந்து இருப்பது அப்படிங்கிற ஒரு செய்தி. அதோடு இங்கே குறிப்பிட்டவர்கள் நீங்களே இப்போ ரொம்ப மெச்சுவர்டாக இருக்கீங்க. ஏன்னா ஹைரோஃபண்ட்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு மெச்சுவரிட்டி இங்கே இருக்குது. அந்த மெச்சுவரிட்டி தான் இப்பொழுது உங்கள் இருவரையும் இப்பொழுது சேர்க்க இருக்குது. பிரிந்தவர்களோ அல்லது ரொம்ப நாள் சந்திக்காமல் இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது ஒரு மெச்சூரிட்டி இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருவருமே ஆரோக்கியமாக வந்து கலந்து உரையாடி மனமிட்டு பேசுறீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா ஹைரோஃபண்ட்னு சொல்லும் பொழுது ஒரு மெச்சூர்ட் பர்சனா, மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இங்க ஏற்படுது. ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு ஹைரோஃபண்ட் 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் ரொமான்ஸ் அப்படிலாம் வைத்து பார்க்கும் பொழுது இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கிறீங்க. நபர் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், மறைச்சு பேசிட்டு இருந்திருக்கீங்க. இப்பொழுது நீங்க உங்க வீட்டுல போய் அதை சொல்ல போறீங்க. நான் ரொம்ப நாளா ஒரு ஆண் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கேன், நான் ரொம்ப நாளா ஒரு பெண் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கேன், எனக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஆணை பிடிச்சிருக்குன்னு போய் நீங்க வீட்டுல சொல்றீங்க. வீட்டுல உள்ளவர்களும் சரி வர சொல்லு பேசுவோம், அந்த மாதிரி பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு. குரூப் 2 வாழ்த்துக்கள். குரூப் 2 எவ்வளவு இனிமையான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாங்க. கடைசியாக குரூப் 2 உங்களை நோக்கி வருவது என்ன? கடைசி செய்தி அறிவுரையாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது இதே போல ரோஸ் அப்படிங்கிற ஒரு இனிமையான செய்தியாகவும் உங்களுக்கு இருக்கலாம். குரூப் 2 ஒரு நிமிஷம் இருங்க. குரூப் 2 என்ன அந்த கடைசி ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறாங்க, அறிவுரையாக இருக்கலாம். பார்க்கலாம் குரூப் 2 என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. கடைசி செய்தி 8 ஆஃப் கப்ஸ். அதே தான் குரூப் 2. டெம்பரரிலி நீங்கள் யாரோட, டெம்பரரிலினா நிரந்தரமாக இல்லை, நிரந்தரமற்ற ஏதோ ஒரு பிரிவு நடந்திருக்கலாம். முகம் திருப்பியிருக்கீங்க இருவருமே, சிப்போ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இருவருக்குள்ள நடந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது தான் நான் முன்னாடி சொன்னது போல ஒரு மெச்சூரிட்டி ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்பொழுது இருவரும் முகம் சுழிக்காம, முகம் திருப்பாம இருவருமே சந்தித்து நீங்க பேச இருக்கிறீங்க. பிகாஸ் 8 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் டெம்பரரி. நீங்க இருவருமே கடந்து போயிருக்கீங்க, டெம்பரரிலி பிரிந்து போயிருப்பீர்கள், பட் இப்பொழுது கம்மிங் டுகெதர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ வீட்டுல முன்னாடி ஒத்துக்கல, கொஞ்ச நாள் இருன்னு சொல்லியிருப்பாங்க, பட் இப்பொழுது ஒத்துக்க இருக்கிறாங்க. சரி கூப்பிடுன்னு பேசலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ டெம்பரரி ஒரு செப்பரேஷன் இருக்குது, பட் நவ் திங்ஸ் ஆர் கம்மிங் டுகெதர். நான் இன்னும் ஒரே ஒரு செய்தி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். அது நமக்கு ஏதேனும் ஒரு அறிவுரையாக இருக்கலாம். கடவுளே, குரூப் 2 என்ன குரூப் 2 உங்களுக்கு காதல் வந்து அன்பு பாசம் எவ்வளவு உங்கள் மனசில் இருக்குது. கண்டிப்பாக இந்த முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெறும்.
நகராத விஷயங்கள் இப்பொழுது நகரும். அதுதான் பிரிவு ஏற்பட்டதுன்னா இப்பொழுது இருவரும் சேர்ந்து மனம் விட்டு பேசுவீங்க. நான் 8 of Wands அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிகேஷன், ஒரு மூவ்மெண்ட். நான் முன்னாடி இங்கேயே தான் இருந்தேன், நகர மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நகர மாட்டேன், இப்பொழுது நகர்ந்து வருவார்கள், பேசுவாங்க. ஸோ வீட்டில் கூட நகராத விஷயங்கள் எல்லாமே வந்து இப்பொழுது சரி கூப்பிடு பேசுவோம். ஸோ there is a great communication coming in for you group 2. வாழ்த்துக்கள் group 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் group 2. நன்றி.